நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா எக்ஸசைஸ் 3.12 இருக்கக்கூடிய 4th சம் பார்க்குறோம். கொஷின் பாருங்கள். எ கேர்ள் இஸ் ட்வைஸ் அஸ் ஓல்ட் அஸ் ஹர் சிஸ்டர். ஒரு கேர்ள் இருக்காங்க, அவங்க ஏஜ் வந்து அவங்க சிஸ்டரோட ஏஜை விட டூ டைம்ஸ் அதிகமாக இருக்குது. 5 years ஹென்ஸ், ஒரு 5 வருஷம் கழிச்சு த ப்ராடக்ட் ஆஃப் தேர் ஏஜ் வந்து எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 375ன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபைண்ட் தேர் பர்சன்டேஜஸ். அப்போ அந்த கேர்ள் அண்ட் அவருடைய சிஸ்டரோட ஏஜ் என்ன, ரெண்டு பேரோட ஏஜஸையும் கண்டுபிடிங்கன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. வெரி வெரி சிம்பிள். ஓகே, ஸோ எப்படி கண்டுபிடிக்கணும்னு பாருங்கள். ஃபஸ்ட் இந்த கேர்ளோட ஏஜ் நம்மளுக்கு எவ்வளோன்னு தெரியாது. ஸோ ஏஜ் ஆஃப் கேர்ள் நம்மளாவே என்னென்னு எடுத்துக்கலாம், ஒரு எக்ஸ்ன்னு எடுத்துக்கலாம். ஓகே, ஏஜ் ஆஃப் கேர்ள் என்ன எடுத்துக்கலாம், எக்ஸ். அந்த சிஸ்டரோட ஏஜ் ஆஃப் சிஸ்டர் என்னென்னு எடுத்துக்கலாம், ஒய்ன்னு எடுத்துக்கலாம். பட் கொஷினில் கொடுத்துருக்க கண்டிஷன் படி கேர்ளோட ஏஜ் வந்து சிஸ்டரோட ஏஜை விட 5 இருக்கும். ஸோ 2y. ஓகே, இது ஒரு கண்டிஷன் கொடுத்துருக்காங்க. இப்போ அதே மாதிரி 5 years ஹென்ஸ். ஸோ 5 years ஹென்ஸ் அப்படிங்கிறதுனால அப்போது ஏஜ் ஆஃப் கேர்ள் என்ன ஆகும், 5 years ஹென்ஸ் ஏஜ் ஆஃப் கேர்ள் என்ன எழுதலாம், எக்ஸ் ப்ளஸ் 5ன்னு எழுதலாம். அதே 5 years ஹென்ஸ் ஏஜ் ஆஃப் சிஸ்டர் என்னவாகும் அப்படின்னா ஒய் ப்ளஸ் 5ன்னு ஆகும். ஓகேவா, இப்போ என்ன கொடுத்துருக்காங்க, இந்த 5 இயர்ஸ்க்கு அப்புறம் இருக்கக்கூடிய ஏஜ் ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணால் எவ்வளோ வருதான், 375 வருதான். ஸோ எக்ஸ் ப்ளஸ் 5 இன்ட்டு ஒய் ப்ளஸ் 5 சீக்வல் டு என்ன கொடுத்துருக்காங்க, 375ன்னு கொடுத்துருக்காங்க. ஓகேவா, நம்மளுக்கு ஆல்ரெடி என்ன தெரியும், எக்ஸுக்கு பதிலாக 2yன்னு தெரியும். ஸோ எக்ஸுக்கு பதிலாக நம்ம 2yன்னு சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். 2y ப்ளஸ் 5 அண்ட் ஒய் ப்ளஸ் 5 equal to 375. ஸோ இப்போ இதை மல்டிப்ளை பண்ண போகிறோம். 2y into y 2y squared plus 5 2s are 10y plus 5y plus 5 5s are 25 minus 375 is equal to 0. So 2y squared plus 15y minus 350 is equal to 0. ஸோ இப்போ இதை ஃபேக்டரைஸ் பண்ணலாம். 350 into 2ங்கும்போது -700, இங்கே 15 வரணும், ஆட் பண்ணால் 15 வரணும், மல்டிப்ளை பண்ணால் -700 வரணும். அப்போ எந்த ரெண்டு நம்பரை போடும்போதுன்னு பார்க்கலாம். 35 இல்லையா, 35 into 2 தான் நம்மளுக்கு 700. அப்போ எந்த ரெண்டு நம்பர் வரும்னு நம்ம யோசிக்கும்போது 20 into 35. ஓகேவா, 35 2 டைம்ஸ் போட்டோம்னா நம்மளுக்கு 70 வந்துடும். ஸோ 20 நம்மளுக்கு இங்கே ப்ளஸில் வருங்கனால இது -20. ஓகே, ஸோ 35லேருந்து 20 போயிடுச்சுன்னா 15. அதே 35 into 20 ரெண்டே மல்டிப்ளை பண்ணால் -700. ஸோ இப்போ இங்கே 2ஆல் டிவைட் பண்ணதுனால இங்கேயும் 2 இங்கேயும் 2. ஸோ 1 இங்கே 10ன்னு வந்துடும். இங்கே நம்ம பாயிண்டில் வந்து அப்படியே வச்சுக்கலாம். ஸோ 2y ப்ளஸ் 35 அங்கே y minus 10 equal to 0. ஸோ ரெண்டையும் தனித்தனியாக நம்ம ஈக்குவேட் பண்ண போகிறோம். இங்கேயும் y minus 10 equal to 0. அப்போ என்ன வரும், 2y is equal to -35. ஸோ y is equal to -35/2. ஒருத்தரோட ஏஜ் வந்து என்னவாக இருக்காது, நெகட்டிவ். ஸோ ரிஜெக்ட் பண்ணிடலாம், இது நம்மளுக்கு தேவையில்லை, ஏன்னா ஏஜ் வந்து நெகட்டிவில் இருக்காது. அப்போ ஆன்சர் இஸ் y is equal to 10. ஸோ சிஸ்டரோட ஏஜ் அளவு 10, y is equal to 10. அப்போ கொடுத்துருக்க கண்டிஷன் படி x is equal to என்னது, 2y. அப்போ x is equal to 2 into 10 அப்படின்னா x is equal to என்னது, 20. அப்போ அந்த ஏஜ் கேர்ளோட ஏஜ் எவ்வளவு, x is equal to 20. ஸோ present ages of கேர்ளுக்கு வந்து 20, அந்த கேர்ளோட சிஸ்டரோட ஏஜ் வந்து எவ்வளவு, 10. ஸோ நம்ம ஆன்சர் கண்டுபிடிச்சாச்சு. இந்த கொஷின் ரொம்ப ஈஸி தான். கொடுத்துருக்க கொஷின் அப்படியே ஃபாலோ பண்ணிட்டு வந்தீங்கன்னா குவாட்ரட்டிக் ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணிடலாம், ஃபேக்டரைசைஸ் பண்ணி கண்டுபிடிச்சிடலாம். ஓகேவா, ஓகே, தேங்க்யூ.